வெல்கம் டு ட்ரேடெக்ஸ் ட்ரேட்ஸ் கைஸ். தேர்ட் வீக் ஆஃப் த ஜனவரியோட யூரோ யூஎஸ்டி சார்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, எப்போவுமே நம்ம ரிவ்யூ பண்ணும்போது மந்த்லி வந்து பெருசாக மாறல, வீக்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, அந்த வீக்கோட ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போயிட்டு ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ் தான் நமக்கு ரொம்ப மெயின். டேட்டாஸ் பொறுத்து தான் நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் இருக்க போதா, இல்லை ட்ரெண்டிங்கில் இருக்க போதா, இல்லை மார்க்கெட்டுக்கு ஒரு கன்சல்டேஷனில் மாட்ட போதான்றது நம்மளுக்கு பக்கவாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி வெப்சைட்டில் போயிட்டு ஃபண்டமெண்டல்ஸ் 13th டேட் டு 20th ஜனவரி வரைக்கும், 20th இல்லை 17th ஜனவரி பொங்கல் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா மண்டே எந்த ட்ரேட்ஸும் கிடையாது, எந்த நியூஸும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எந்த ட்ரேட்ஸும் நமக்கு இருக்காது. டியூஸ்டே பிபிஐ, தென் சிபிஐ இருக்குது, அடுத்தது கிளைம்ஸ் இருக்குது, ரீட்டைல் சேல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது யூரோக்குன்னு எந்த விதமான தனி நியூஸும் கிடையாது. எல்லாமே யூஎஸ்டி நியூஸஸ் தான் இருக்குது. ஸோ லண்டன் செஷனில் நியூஸ் கிடையாது, யூஎஸ்டி செஷன் நியூஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நம்மளுக்கு என்எஃப்பி பிளான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக், அதாவது மாதம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேல பிளான் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நியூ இயர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே பிளான் ஆகல, செகண்ட் ஃப்ரைடே தான் பிளான் பண்ணியிருந்தாங்க என்எஃப்பி. அதனால நம்மளுக்கு செகண்ட் வீக் வர வேண்டிய சிபிஐ தேர்ட் வீக் தள்ளி போட்டாங்க. ஓகேங்களா, அதனால தேர்ட் வீக்ல வந்திருக்கு. ஸோ இங்க என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு டேட்டா யூஎஸ்டியோட நல்லா புல்லிஷா இருக்கா, நியூட்ரலா இருக்கா, பியரிஷா இருக்கா, இப்படி பார்க்கணும் நீங்க. ஓகேங்களா, இப்போ டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. இந்த ஆக்சுவல் வந்த பிறகு நீ சொல்றன்றத நீங்க கேக்குறீங்க, எனக்கு புரியுது. பட் ஆக்சுவல் விட்டுருங்க. ஆக்சுவல் விட்டுட்டு நீங்க நார்மலா ஃபோர்காஸ்ட் ப்ரீவியஸ் மட்டும் இருக்கும்போது பார்த்துருக்கணும். ஐ மீன் இப்படி. ஓகே, இது என்ன தெரியுது, ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட் ஆக்சுவல் இல்லை. சரி, பிபிஐ இருக்கு, சிபிஐ இருக்கு, ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு, கிளைம்ஸ் இருக்கு. ஃப்ரைடே வந்து நியூஸே கிடையாது. ஓகே, மண்டே ஃப்ரைடே நியூஸே கிடையாது. டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே தான் நியூஸஸே. இங்க பிபிஐ பாருங்க, நியூட்ரலா இருக்கு. 0.2 0.2, இது ப்ரீவியஸ், இது ஃபோர்காஸ்ட், நியூட்ரலா இருக்கு. தென் பிபிஐ மந்த்லி, அது கோர் பிபிஐ, இது மந்த்லி பிபிஐ. ஓகே, நார்மல், அது ரெண்டுமே நியூட்ரல். தென் சிபிஐ ஃபார் யூஎஸ்டி, நான் சொல்றது 12:30 PM ஜிபிஐ, அது சொல்லலாம் யூஎஸ்டி. இங்க முக்கியமா வந்து இயர் ஆன் இயர் சிபிஐ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இதுவும் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கு, இது நியூட்ரலு, இது டிராப் ஆயிருக்கு, வீக்கனா இருக்கு. ஓகே, பட் இந்த சிபிஐ வந்து ஏன் நம்மளுக்கு அதே 2.9 வந்தோம், மார்க்கெட் வந்து செல் ஆகாம பை ஆச்சுன்னு தான் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட், இங்க ஃபுல்லாவே ரீட்டைல் சேல்ஸ் கிளைம்ஸை பத்தி போட்டிருக்கானுங்க. சேல்ஸ் நல்லா எதிர்பார்க்கப்பட்டது மந்த்லியில், கோர் ரீட்டைல் அது. ஓகே, நார்மல் ரீட்டைல் சேல்ஸ் சரியா இல்லை. கிளைம்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. கிளைம்ஸ் எப்பவுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸும் அதிகமாகக்கூடாது. அதிகமாக அந்த கரன்சி வீக்கன் ஆகும். அது கம்மியானதான் அந்த கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, நான் நல்லா அதை கன்வெர்ட் பண்ணாமல் அப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன், யூரோ யூஎஸ்டி ஜிபி யூஎஸ்டிக்கு. ஓகே, இப்போ இங்கே பார்த்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டேட்டாஸ் வந்து ஏடா கூடமாக தான் இருக்குது. எதுவுமே வந்து ஒன் சைடு டேட்டா கிடையாது. ஒன் சைடாக ஃபுல்லாக பேரிஸாகவும் இல்லை, ஒன் சைடாக ஃபுல்லாக நம்மளுக்கு புல்லிஸாகவும் இல்லை. நியூட்ரல் டேட்டாஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா பேரிஸ் டேட்டாஸ் தான் கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா, இது நீங்க வந்த அப்புறம் பார்க்கறது முன்னாடி, சரி வந்ததுக்கு முன்னாடி இப்படிதான் பார்த்துப்பீங்க, இப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம இங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் கைஸ். நமக்கு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிஸ் ட்ரெண்ட் இருக்கு, மேஜர்ஸ் இயு ஜியு. பட் நம்மளுடைய டிஎக்ஸ்ஒய் டாலர் இண்டெக்ஸ் புல்லிஷா இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த வீக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் சைன்ஸ் எதுவுமே இல்லை, அப்போ மேபி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் போகலாம்ல. ஓகே, அதே மாதிரி தான் டெக்னிக்கலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவர் ஃபால் ஆனதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் போகணும். டெக்னிக்கலி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் அங்கே வந்து அவைலபிளாக உங்களுக்கு நடக்கணும்னா டேட்டாவும் ஹெல்ப் ஆகுது, புரியுதுங்களா? இது இல்லாமல் அங்கே எதுவுமே நடக்காது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரி, நாம அதுதான் இங்கே ப்ரெடிக்ட் பண்ணது. 13th டேட் அன்னைக்கு லண்டன் செஷன் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக எதனால ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் நடக்க போகுதுன்னு பாருங்க. ரீசன்ஸ் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் சொன்னேன். ஓகே, நீங்கள் பொறுமையாக வீடியோ எடுத்து கூட படிக்கலாம், இது எனக்கு தெரிஞ்சது வச்சு நான் சொன்னேன். பட் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் நான் பிளானும் பண்ணேன், அதை சார்ட்ஸோட இங்கே ப்ரூஃப் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய யூரோ யூஎஸ்டி ஒன்று அப்படியே ஃபாலோ ஆகணும், இல்லை இந்த என்எஃபியோட ஐஸை தூக்கிட்டு ஃபாலோ ஆகணும். அப்போ அந்த என்எஃபி ஐஸ் போகிற வரைக்கும் எனக்கு பை தான் ஆகணும் மார்க்கெட். அது வரைக்கும் நான் ரீட்ரேஸ்மெண்ட் தான் பார்ப்பேன். அந்த என்எஃபி ஐலேருந்து செல் ஆகணும் திருப்பி, என்எஃபி தூக்கிட்ட பிறகு. ஓகேவா, ஒன் நாள்லேயே அதுதான் என்எஃபிஐ மீன்ஸ். அந்த 10th டேட் 9th டேட் தான் என்எஃபி ஃப்ரைடே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் ஒரே பொறுமையா. ஏன்னா போன வாரம் டர்ஸ்டே லீவு, இவர் அந்த ஜிம்மி கார்ட்டர் இறந்துட்டாரு 29th டிசம்பர். பிரசிடென்ட், அவர் யூஎஸோட ஃபார்மர் பிரசிடென்ட். அதுக்காக வந்து ஒரு நேஷனல் டேவா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால ட்ரேட்ஸ் கிடையாது டர்ஸ்டே ஃப்ரைடேலாம். சாரி, டர்ஸ்டே ட்ரேட்ஸ் கிடையாது, ஃப்ரைடே சீக்கன் டெஸ்ட் பேட்டர்ன். ஸோ அதான் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தது. மண்டே நோ ட்ரேட்ஸ் நம்மளுக்கு, டியூஸ்டே தான் நம்ம ட்ரேட்ஸ் ஆரம்பித்தோம். பார்த்துடலாம்.
நமக்கு தேவை மார்க்கெட்டில் டே டைம் ஃப்ரேமில் ஐஆர்எல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம அப்படிதான் செக்லிஸ்ட் வருவோம். பார்த்துக்கோங்க மீன்ஸ் ப்ரீவியஸாக நடந்ததையும் வச்சு புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட் எப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். கரெக்டாக இதை மேனிபுலேஷன் பண்ணிட்டு அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனால் திருப்பி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஜனவரி பிறந்த உடனே, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்னா அஃபிஷியலாக டெக்னிக்கலுக்கு ஃபர்ஸ்ட் வீக் சொல்கிறாங்க, செகண்ட் வீக் ஆனால் இது ஓகேங்களா. நான் 6ஆம் தேதியில தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஃபாலோ ஆச்சு. ஓகே, ஃபாலோ ஆகிட்டு திருப்பி உங்களுக்கு இது லோவர் லோ தான் இங்கே. ஓகே, உங்களுக்கு முடிஞ்சது என்எஃப்பி இங்கே முடிச்சு விட்டானுங்க இதில். சரி, இது முடிச்சு விட்ட பிறகு நம்மளுக்கு அப்படியே ஃபாலோ ஆகலாம், இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா. ரீட்ரேஸ்மெண்ட் போகும்போது எனக்கு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, அவ்வளோதான். ஐஆர்எல் பக்கா புரிஞ்சுதா. இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபிப்பு கூட போட்டுக்கோங்க. இதான், ஏன்னா இது இருக்காது இல்லை, மண்டே இருக்காதுல்ல. நமக்கு எது இருக்கும், ஃப்ரைடே உட்காந்து இல்லை சாட்டர்டே சண்டேஸ் அனலைஸ் பண்ணும்போது இது வரைக்கும் தான் சார்ட்ஸ் இருக்கிறது. ஓகேங்களா. இப்படி தான் நான் அனலைஸ் பண்ணது. எனக்கு ஒன்று மார்க்கெட் அப்படியே இங்கேருந்து கீழே வேதனா விழுந்துட்டே இருக்கலாம். அப்படி விழுந்துட்டே இருக்கணும், டேட்டா செட் ஆகணும். டேட்டா செட் ஆகலையே, ஸோ நான் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாலோ ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, இதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்தது. அது நடந்திருக்கா இல்லையான்னு பார்த்தோம். நடந்தாச்சு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படி கிடையாது, நார்மல் பிளான் தான் நம்மளுது. சரி, இப்போ நம்ம வந்து எப்படி பிளான் பண்ண போகிறோம் இன்ட்ராடேல. ஃபர்ஸ்ட் 4 hour போங்க, கீ லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணும். 4 hour 1 hours. நெக்ஸ்ட் 15 minutes ஏஎம்டியோ நார்மலாக அந்த ஹெச்டிஎஃப்ல மார்க் பண்ணக்கூடிய 4 hour பீரியட்ஸ் 1 hour பீரியட்ஸை மார்க்கெட் ரீச் ஆன பிறகு நம்ம எல்டிஎஃப்ல எம்எஸ்எஸ் பிளஸ் கில் ஜோன்ல என்ட்ரி எடுத்துப்போம். ஓகே, இதான் நமக்கு இந்த வியூ. இந்த வியூவில் கிளியராக என்ன போட்டிருக்கு, இங்கே வந்து ஃபுல்லாக லிக்விடிட்டிஸ் பிஎஸ்எல்ஸ் ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ் ரிலேட்டிவ் லோஸ் எல்லாம் ரிலேட்டிவ் ஐஸ் எல்லாம் இருக்குது. ஹெச்ஆர் மார்க்கெட் அதை போய் ரீச் பண்ணணும் மார்க்கெட். ஓகே, அப்போ நான் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். எனக்கு அதான் செட் ஆகும், அங்கே செட் ஆகும் ரீட்ரேஸ்மெண்ட் பார்ப்போம். அப்படின்னா விட்டுற வேண்டியதான் ட்ரேடிங் இல்லாமல். இங்கே உங்களுக்கு ஒரு எஃப்இஜி இருக்குது, தென் அதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு எஃப்இஜி இருக்குது. மார்க்கெட் எதை போய் ரீச் ஆகுதுன்றது அங்கே போயிட்டு தான் நம்ம பார்க்க முடியும், முன்னாடியே சொல்ல முடியாது. 0.5 ஃபஸ்ட்டு ப்ரீமியம் போனால் தான் நம்ம டார்கெட். அப்போ அதுக்கு இடையில எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரேன். நான் ஃபுல்லாக பை தான் பார்ப்பேன் இந்த 0.5 போகிற வரைக்கும். 1 hour போகிறேன், மண்டே தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ 1 hour போயிட்டு டிடிஓ மார்க் பண்ணணும். ட்ரூ டே ஓப்பன் மீன்ஸ் நியூயார்க் டைமில் நைட்டு 12 மணி கேண்டில். நமக்கு இந்தியாவில் மார்ச் டு நவம்பர் காலகட்டத்தில், நவம்பர் டு மார்ச் காலகட்டத்தில் 10:30 மணியாக வரும் மார்னிங். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு தேவை மண்டே மார்க்கெட்டோட 10:30 கேண்டில் இதுதான். ஓகே, அதோட ஓப்பன் ப்ரைஸ் கீழே தான் இருக்கும் இந்த கேண்டில். இது வந்து நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் போன வாட்டி என்எஃப்பியில் டிபி ரீச் ஆன இடம். ஓகே, இப்போ மண்டே மார்க்கெட்டிங் ஆரம்பிக்குதா. ஒன்று இங்கே வந்து ஏசியனே நல்லா ஃபாலோ ஆகிட்டான். ஏசியனில் எஃப்இஜி இருக்கா, தொட்டுட்டு இங்கே விழுதுன்னு சொல்லலாம். பட் நான் ட்ரேட் பண்ணல மண்டே. ஓகே, அகைன் 15 minute போய் காமிக்கிறேன். ஏன் ட்ரேட் பண்ணலன்றது இதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபுல்லாக கன்சல்டேஷன், லண்டன் டிலேடு ப்ரொடக்ஷன் யார் வேணாலும் முடிஞ்ச பிறகு சொல்லிடலாம். லைவ்ல நோ, ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஒன்று எனக்கு செல் ஆகணும்னா ரீட்ரேஸ்மெண்ட் போகணும், இந்த ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இந்த ஐஸ் எடுக்கணும். அப்படி இல்லையா சும்மா அந்த ஷார்ட் டேர்ம் செல் ஆகணும் ஆர்டர் ஃப்ளோவில், அதுக்காக வேணா அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இதை வேலிடேட் பண்ண முடியும். இப்படி எடுத்துட்டு எனக்கு வீடியோ வந்திருந்தானா நான் ஒரு சின்ன செல் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். பட் எனக்கு அப்படி நடக்கல, அப்படியே தான் ஃபாலோ ஆச்சு. ஏஷியன் மார்க்கெட்டும் நீ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 420 ஆயிடுச்சு, 400 வரைக்கும் தான் நம்ம பார்ப்போம். 40 பிப்ஸ் தான் நம்ம சிபிடிஆர் ரேஞ்சு. சரி, அதுக்கப்புறம் அவன் போயிட்டு விழுந்தான், எனக்கு தேவையில்லை. இது விழுந்தான்ல, இதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் கன்சல்டேட் தான். நைட்டு 10 ஆயிடுச்சு. ஓகேங்களா, நம்ம பார்க்குற ட்ரேடே 12:30 மணி டு 4. இங்கே எங்கே 12:30 இருக்குது, 12:30 டு 4, அவ்வளோதான். எதுவும் கிடையாது எனக்கு இது வரைக்கும். திருப்பி நான் 6:30 மணிக்குள்ளே வருவேன். 6:30 மணிக்குள்ளே வந்துட்டு 10 மணிக்கு வரைக்கும் தான் உள்ளே இருப்பேன். நோ ட்ரேட்ஸ் மண்டே, நோ ட்ரேட்ஸ். பட் என்னோட ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் போனோன்றக்கூடிய டார்கெட்டை வந்து நைட் அடிச்சிட்டானுங்க. தலைவலி இது, அப்படியே போயிட்டானுங்க, என்ன பண்ணுறது. ஓகே, மேபி நம்ம மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது இந்த எஃப்இஜி வந்து நோட் பண்ணணும். அதாவது டியூஸ்டே சார்ட்ஸ் வந்து 12:30 உள்ளே வருவோம்ல, அப்போ இந்த எஃப்இஜிஸை நோட் பண்ணணும். இங்கே மட்டும் தான் டேப் ஆயிருக்கு. சரி, நான் இதை டேல வந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு, அதான ப்ரொசீஜர். மண்டே நோ ட்ரேட்ஸ், we are aiming for the retracements day IRL, அதான் நம்ம எய்ம் பண்ணுறது. ஏன்னா நியூஸஸும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ டியூஸ்டே நியூஸ் இருக்குல்ல, சாரி அதை பார்த்துட்டு வரணும். டியூஸ்டே நியூஸ் கோர் பிபிஐ தென் பிபிஐ ரெண்டுமே இருக்குது. 0.2 0.2 நியூட்ரலாக இருக்குது. ஓகே, நியூட்ரலாக இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ப்ளஸ் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணுது. நியூட்ரலாக இருக்குது மீன்ஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் செல்லு தான் நடக்கும் யூரோ. பட் ஏன்னா நியூட்ரலாக இருக்குன்னா யூஎஸ்டிக்கு நல்லது. பட் அவனுக்கு வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி எடுத்து அடிப்பானுன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இந்த நியூஸ் ட்ரேடிங் நம்ம பண்ணக்கூடாது.
7 மணிக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. 7 மணிக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை லண்டன் ஸ்டேஷனில் என்ன என்ட்ரி இருந்தால் ட்ரேட் எடுத்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நியூயார்க்கில் 7 மணிக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 4 hour போகலாம். 4 hour ஓகே கைஸ், அது வந்து 4 hourலேயே எஃப்இஜி சூப்பர். நம்ம காலையில் 11:30 மணிக்கு கேண்டில் இருக்குல்ல, அதில் 1 hour கழிச்சு தான் உள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதனா சப்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கணுமா, அதை பார்த்துட்டு போகலாம் இங்கே வந்ததே. போன வீக்கோட ஒரு லோ எடுத்து லோவரில் என்ன ஃபீலை வச்சான். அப்போ இது ஒரு எக்ஸ்பான்ஷன். இந்த ஹை டு லோ நான் ஃபிபு போட்டேன். அதை இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஏன்னா முடிஞ்சிச்சுல மண்டே. எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போதும் எனக்கு இது ஃபுல்லாக காலியாகும்னு தோணுது தான். ஓகே, காலியாகும் தான் கன்ஃபார்மாக. காலியாகும் மீன்ஸ் அந்த பிஎஸ்எல்லாம் லிக்விடிட்டிஸ்லாம் மேலே போய் கரெக்ட் ஆகிடும். போகிற வழியில் எனக்கு எதனா சப்போர்ட் வந்து இருக்கணும். சப்போர்ட் மீன்ஸ் பையிங் ஜோன்ஸ் எதனா சப்போர்ட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்ல வரேன். 4 hourல மார்க்கெட் கரெக்டாக டியூஸ்டே 7:30 மணிக்கு டேப்பு. சரி, இந்த 1 hourல போய் திருப்பி பார்ப்போம். சூப்பர். 1 hourலையும் பயங்கரமாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் நடந்து மார்க்கெட்டோட 4 hour எஃப்இஜி 1 hour எஃப்இஜி எல்லாம் கலந்து மார்க்கெட் மாற்றிருக்கு பைக்கு. ஓகேங்களா, இப்போ என்னோட எய்ம் என்ன இருக்கும், ஜஸ்ட்டு எனக்கு இது காலியானா போதும். அதான் என்னோட எய்மாக இருக்குமே. இந்த இடம் காலியானா போதும். அதுக்கு மேலே நான் பை பார்க்க மாட்டேன். நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது டாப் டு பாட்டம் இல்லை பாட்டம் டு டாப் பிடிக்கிறதுக்கு. ஓகே, அழகாக இருக்கு பாருங்க. அந்த 1 hourலேயே முடிச்சிடணும் ட்ரேட், அவ்வளோதான். சும்மா 15 minute 5 minute போய் அனலைஸ்லாம் பண்ணக்கூடாதாங்களாம். ஜஸ்ட் ட்ரேடை எக்ஸிக்யூஷன் தான் பண்ணணும். என்ன இல்லை 1 hourல மார்க்கெட்டு எம்எக்ஸா மாதிரியே இருக்கு கரெக்டாக. ஓகே, எனக்கு தேவை இந்த லிக்விடிட்டி காலி ஆகணும். ஓகேவா, இங்கேருந்து எனக்கு மார்க்கெட் போன வீக்கோட லோவை எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிட்டு 1 hour 4 hour எஃப்இஜி தொட்டுட்டு மேலே போகுது. டேட்டாவை சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும். சரி, இங்கே வந்து டிடிஓ வேணும். 2 day ஓப்பன் 10:30 கேண்டில் ஆஃப் த டியூஸ்டே. இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். ஓப்பன் ப்ரைஸ் இது தான் நான் சொன்னது. டிடிஓ இருக்கிற இடத்துல மார்க்கெட் கீழே இருந்தால் என்ட்ரி எடுக்கும் பைக்கு, மேலே இருந்தால் என்ட்ரி எடுக்கும் செல்லுக்கு. டிடிஓ தான் உங்களுக்கு அக்யூமுலேஷனும் கிடைக்கும், பிடிஆர்எஸும் கிடைக்கும். சுற்றி முற்றி பார்த்தாலே ட்ரேட் வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி உள்ளே போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். 15 minute உள்ளே போகிறோம். ஃபுல்லாக அக்யூமுலேஷன் நடக்குதா. இங்கேருந்து எம்எஸ்எஸ் கட்சப் தான் ட்ரேட் எடுக்க முடியும். அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. ஒரே ஒரு ஃபாலோ அப் மட்டும் பண்ணுற பாருங்க. இங்கே வந்து ஒரு ஐஓஎஃப்டி வைக்கிறான். ஐஓஎஃப்டினா ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வந்து எஃப்இஜி உருவாகிறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால 4வது கேண்டில் டேப் ஆகிட்டு போயிடும், இமீடியட் ரியாக்ஷன். தென் இந்த ஹையை தாண்டும் போது இந்த ஐயை தாண்டானா, இந்த ஐயை வந்து இந்த ஐஓஎஃப்டி தொட்டு தான் தாண்டுறான். இப்போ பாருங்க, இந்த ஐயை இங்கே பாடி க்ளோஸ் ஆகுது கேண்டில், வெளியே போயிட்டு தாண்டிட்டு உள்ளே வரும்போது நான் என்ன சொல்கிறேன், பிரேக்கருன்ற இவனை எனக்கு பாடி க்ளோஸ் ஆன பிறகு நான் என்ட்ரு ஆகிறேன். ஓகே, இது பிரேக்கர். கரெக்டாக 8:45 மேக்ரோ முடியும் போது ஹெல்ப் பண்ணிட்டு போகுது. நான் என்ன ட்ரேட்ஸ் எடுத்துன்றதை நான் டிஸ்கார்டில் போட்டிருக்கேன், அதை நான் காமிச்சிடறேன். எதெல்லாம் எடுக்கலன்றது நானே சொல்லிடுறேன். இதெல்லாம் எடுக்கல. 684. அப்போ எந்த ட்ரேட் தாண்டா எடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிபிபி சிபிஐ ஹோல்ட் பண்ணேன், யூரோ சிபிஐ ஹோல்ட் பண்ணாமல் 1:1 புக் பண்ணேன், திருப்பி யூரோ ஃப்ரைடே ட்ரேட் எடுத்தேன், தேர்ஸ்டே லாஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சில ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுத்தேன், எடுக்கல, லாஸ் பண்ணேன், எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறேன். அட் த எண்ட் ஆஃப் த வீக் ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இங்கே வந்து இது எல்லா ஐஸுமே நம்மளுக்கு டார்கெட் தான், நான் இல்லைன்னே சொல்ல. ஜஸ்ட்டு நான் டார்கெட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு லண்டன் மார்க்கெட்டுன்ற நியூயார்க் மார்க்கெட்டில் பிபிஐ வந்து கரெக்டாக பாருங்கள் 7 மணி ரிலீஸ் ஆகும்போது அவனே எனக்கு வந்து நல்ல வேலை பார்த்து கொடுத்துட்டான், பை சைடு தான் போவேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, டேட்டா சப்போர்ட் ஆயிடுச்சு. சிம்பிள். பிபிஐ டேட்டா மைனஸில் வந்துடுச்சு. வீக்கன் ஃபார் யூஎஸ்டி, ஸ்ட்ரென்தன் ஃபார் யூரோ யூஎஸ்டி. ஸோ நான் நியூஸ் முடிஞ்சு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் நான் ட்ரேடே எடுக்கிறேன். நோ ப்ராப்ளம். எனக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் ஓரளவு கம்மியாக இருக்குது. 2 hour வந்தாலே எனக்கு போதும் தான் எதிர்பார்ப்பேன். நான் என்னோட டார்கெட்டை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ஐஸ் கைஸ், ஃபஸ்ட்டு இந்த ஐஸ். ஓகே, அந்த ஐஸ் வரைக்கும் போனால் போதும். ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளாரியே அவ்வளோதான், முடிச்சானுங்க கதையை. கேட்டுங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஐ போகும்போது யாராக இருந்தாலும் அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போகும்போது வேணால் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு 3 hour ட்ரேடாக எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். சிம்பிள். 3 hour ட்ரேடாக எடுத்துக்கோங்க. ஹோல்டிங் இஸ் எ ஸ்கில், அது ஒரு ஹார்ட். நெக்ஸ்ட் அனதர் 1 day கேண்டில் உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்கா. மண்டே தென்
டியூஸ்டே. ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஐஆர்எல் ரீச் ஆகிறதுக்கு வெனஸ்டே ஹெல்ப் பண்ணான்னு பார்ப்போம். ரீச் ஆகிட்டு வெனஸ்டே ஃபாலோ ஆகணும், டர்ஸ்டே ஃபாலோ ஆகணும், ஃப்ரைடே ஃபாலோ ஆகணும். இதான் நம்மளோட எய்ம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஐஆர்எலோ ஒரு இஆர்எலோ மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா அங்கே கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, அது போயிட்டு வர வழியில தான் உங்களுக்கு மார்க்கெட், அதாவது ஒரு ஐஆர்எல் தொடர்றதுக்கோ இல்லை ஒரு இஆர்எல் போகுது, அப்போதான் போகுது. அதை ரீச் ஆகிறதுக்கு வந்து மார்க்கெட் போறப்ப அது நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும். அதை ரீச் ஆகிட்ட உடனே கன்சல்டேஷனாக இருக்கும். அங்கேருந்து திருப்பி வெளியே வரும்போது ட்ரெண்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, ரீச் ஆகிட்ட பிறகு அங்கேருந்தே எனக்கு நல்ல ட்ரெண்டிங்காக வரணும், கன்சல்டேஷன் இருக்கக்கூடாது, அங்கே நியூஸ் இருக்கணும். அந்த நியூஸ் வந்து டேட்டா படி செட் ஆகணும். அப்போதான் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். இங்கே சிபிஐ இருந்தால் அதே டேட்டா படி சிபிஐ செட் ஆகல, பை அடிச்சான். சிபிஐ தான் போயிட்டு நம்மளுக்கு மேனிபுலேஷன் பண்ணி ஒரு பீரியடோட வச்சதே. அதுக்கப்புறம் வந்து பெரிய நியூஸஸ் எதுவுமே அந்த வாரத்தில் இல்லை, பொறுமையாக இருக்கிறானுங்க. என்னன்னா இந்த மண்டே நாளைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறது, நீங்கள் 19th சண்டே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். 20th நாளைக்கு மண்டே வந்து ஜனவரி 20th மண்டே ட்ரம்ப் பதவியாக இருக்கிறாரு. ப்ளஸ் மார்க்கெட் லீவு வேற. ஸோ அந்த வீக் அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ட் ஆன் ஆயிடுச்சு போன வீக், தேர்ஸ்டே ஃப்ரைடேலாம். ஓகேங்களா, ஏன்னா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தெரியுமே என்ன பண்ண போறான்றது. எல்லாமே டேரிஃப் எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க. இமிகிரேஷன் கட் பண்ணுறாங்க, டேரிஃப் ஏற்றுறாங்க, டொமஸ்டிக்கோட ப்ரொடக்ஷன் வந்து பூஸ்ட் ஆக போகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுமா, இதெல்லாமே அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய வரும். ஓகே, சரி, இப்போ எங்கள் 4 hour உள்ள போகலாம். அதுக்காக மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. வெனஸ்டே நம்ம இந்த 11:30 கேண்டில் 1 hour வேஸ்ட் உள்ள போவோம். செம்ம ட்ரேடு, ஏன்னா இங்கே அப்படியே ரெடியாக இருக்கான் இதை எடுக்கிறதுக்கு. ஓகே, அதாவது ஸ்டில் நம்மளோட இங்கே எடுத்த ட்ரேட் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா. இங்கே ஒரு கீ லெவல் என்ன பண்ணியிருக்கான், இது தெரிஞ்சுங்களா, ஓபி. தென் இது ஆல்ரெடி ரியாக்டர் ஆன எஃப்இஜி. இது நோட் பண்ணிப்போம், நம்ம யூஸ் ஆகும். உள்ளே போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் 15 minute என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏஎம்டி இருக்கலாம்ல, அதுக்கு யூஸ் ஆகலாம்ல. இது மேனிபுலேஷனா ப்ளஸ் பிடிஆர்ஏவோட, சாரி டிடிஓ. 10:30 கேண்டில் ஆஃப் வெனஸ்டே. இது ஓப்பன் ரைஸ் ஆரஞ்சு கலர்ல. இங்கேயே பாருங்க டிடிஓ தான் இருக்கு, அங்கதான் என்ட்ரி கிடைக்குது. இங்கேயும் டிடிஓ, சாரி அது ஃபிப், சாரி இங்க இருக்கு டிடிஓ. இங்க நம்ம செல் எடுக்கல, எடுத்திருந்தாலுமே இந்த டிடிஓக்கு மேலதான் செல் எஃபிஜி இருக்கு, அங்க வந்து மார்க்கெட் இறங்குச்சு. டிடிஓ இம்பார்ட்டன்ட். ட்ரூ டே ஓப்பன் நியூயார்க் கூட நைட்டு 12 மணி, நம்மளுக்கு இங்க 10:30 இருக்கும் நவம்பர் டு மார்ச்ல. 15 minute. ரெட் செட்டப். இதுக்கு மேலே நமக்கு வேற என்ன வேணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், அண்ணனை பாருங்க. நான் நியூயார்க்கை சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் சொல்றது அண்ணனை சொல்லிருக்கேன். நான் இங்க இங்க இருந்து நீ மேலே போகும்போது திருப்பி இந்த எஃபிஜி டேப் வரானுங்களா, இந்த எஃபிஜில இருந்து இங்க மேலே போயிட்டான். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது லண்டனோட வெனஸ்டே, இதை ஃபுல்லா பாருங்க. அக்யூமுலேஷன் இங்க மேனிபுலேட் ஆகிட்டு கீழே வருது. 12:30 மணிக்கு நம்ம உள்ள வருவோம் சார்ட்ஸ்ல. 12:30 மணிக்கு கரெக்டா மேனிபுலேஷன் பண்றான். இங்க பண்ணும்போது அவன் ஒரு எஃபிஜியும் அங்க இருக்கு. அதான் நோட் பண்ணுங்க, இது ஓபி, இந்த பிளாக் கலர் ஓபி. ஒரு எஃபிஜில இருந்து கிரியேட் ஆன திருப்பி இது ஒரு ஓபி, இங்க ஒரு எஃபிஜியும் இருக்கு. ஓகே, சரிலாம் நோட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பாருங்க. டிடிஓ கீழே தான் வந்திருக்கான் மார்க்கெட். வந்து எம்எஸ்எஸ் கொடுத்து திருப்பி உள்ள டீப்பா வந்து எஃபிஜி மட்டும் இல்லாமல் இந்த ஓபியும் டேப் ஆயிருக்கு. பட் நான் எஃபிஜில என்ட்ரி போட்டுருவேன், ஏன்னா ட்ரூத்தா ஒத்துக்கணும்னா எஃபிஜி தான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகும். நான் எஃபிஜி டேட்டா தான் அங்கேயே தான் என்ட்ரி போடுவேன். அடுத்த அடிச்சானுங்க மேலே. சரி, இப்போ இதுல எஃபிஜில என்ட்ரி போடுறது மேட்டர் இல்லை. நான் சிபிஐக்கு ஒன்று ஹோல்ட் பண்ணல, இது ஜிபிபி மட்டும் ஹோல்ட் பண்ணேன். இதே தான் ஜிபிபியும். வெனஸ்டே 15th என்னன்னா ஜிபிபி என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி எஃபிஜி தான். நல்லா பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இது ஃபுல்லா கன்சாலிடேஷன். ஓகே, அதே மாதிரி 12:30 மணிக்கு ஜிபிபியில் வந்து நியூஸ், சிபிஐ நியூஸ். அதனால கீழே இப்படி ஒரு மேனிபுலேஷன், இவன் ஏதோ லைட்டாக தான் ஒரு மேனிபுலேஷன். அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் கொடுத்து இவன் எஃபிஜி தொட்டானா 2 மணி 1:45 வாக்கில். அதே மாதிரி இவனும் 2 மணிக்கு உள்ள வந்து எஃபிஜி தொட்டான். எஃபிஜி தொட்டு இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே ஈவினிங் வரும்போது, ஈவினிங் இல்லை நான் சொல்லிடுறேன், 2 ஒரே அந்த ட்ரேட் எடுத்தேன். இந்த லோ வந்து இவன் பிரேக் பண்ணல, 2:45 வச்ச லோ இவன் பிரேக் பண்ணல.
இவனா பண்ணா 2.25 2.5 ஏதோ லோ வச்சிருந்தான். அதை இவன் பிரேக் பண்ணிட்டான். இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்வாலிடேஷன் பார்க்கறது. ஓகே, அதுக்கப்புறம் கரெக்டாக போயிட்டான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பிரோஜனம் இல்லையா, நான் தான் வெளியே வந்துட்டேனே 1:1. பட் ஜிபிபி வந்து அது மாதிரி பண்ணல. அதனால தான் அவனை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் ஓவரால் நல்லா போயிட்டான் மேக்ஸிமம் ட்ரேடு. இதில் அது பண்ண முடியாது, எமோஷன்ஸ் பார்த்தீங்களா, மூளை நல்லா சொல்லுது ட்ரேட் ஹோல்ட் பண்ணுன்னு. ஆனால் மனசு வந்து கேட்காம வெளியே சொல்லிட்டு வெளியே வர வச்சிருச்சு. ஒரு பிரோஜனமும் கிடையாது அதை சொன்னதை கேட்டு. டிசிப்ளினாக ஒரு பிளானுக்கு நம்ம 6-2 இருக்கணும். 998 டேட்டாஸ் நம்பர்ஸ் தான் மேட்டர் ட்ரேடிங்கில். இப்போ இன்ட்யூஷன்ஸ்லாம் வேலை செய்யும் இல்லைன்னு சொல்ல. அந்த இன்ட்யூஷன்ஸும் வந்து நம்ம ட்ரேடிங் எட்ஜ் பொறுத்து தான் நம்ம வேலை செய்ய வைக்க முடியும். இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு எதனாலும் சொல்லக்கூடாது. ஓகே, இங்கேருந்து நான் எது வரைக்கும் டார்கெட் பண்ணன்றதை சொல்லிடுறேன் கிளியரா. நான் டார்கெட் பண்ணது இந்த ஐஸ் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா, இதான் சொன்னல இந்த 8 9 9 to 10 நல்ல கான்சன்ட்ரேஷன்ல இருந்துன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஐ, பட் அந்த ஐ எதுவும் பிடிஆர்ஏவே, அதனால அதை வந்து ஃபுல்லாக டார்கெட்னு சொல்ல முடியாது. நம்ம இங்கே எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுவோன்றதை சொல்லிடுறேன். சிம்பிள். நம்ம வந்து இங்கே நியூஸ் டைமில் ஒரு ப்ராஃபிமை பொறுத்து, ஒரு சில ப்ராஃபிம்ஸ் வந்து நியூஸ் டைமில் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு வாங்க. ஒரு சில ப்ராஃபிம்ஸ் நியூஸ் டைமில் 5 நிமிஷம் கழிச்சு தான் க்ளோஸ் பண்ணலான்னு வாங்க. ஸோ நியூஸ் டைமில் அடிச்ச உடனே க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் இங்கே பார்க்குற 543 இந்த 4 ஹவர்லாம் க்ளோஸ் ஆகாது. ஒரு 3 hour 3.5 தான் க்ளோஸ் ஆகும். இது எடுத்துருந்தீங்கன்னா நீ ஒரு 3 hour கணக்கு பண்ணிக்கோங்க, நான் தான் சொல்லுவேன். இல்லையா, ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் கேண்டில் முடிஞ்ச அப்புறம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ப்ராஃபிட்லாம் ஒரு சில பேருக்கு வச்சிருப்பீங்கல்ல, ஃபண்டிங் குப்ஸ்லாம் அப்படி தானே இங்கே இருக்கும். அதான் நான் சொன்னேன், அரௌண்ட் 3 hourன்றது உங்களுக்கு நல்ல ட்ரேடு. அவ்வளோதான், 3 hour க்ளோஸ் பண்ணுறங்க, வேலை முடிஞ்சுது. எக்ஸாக்டாக உங்களுக்கு இங்கே ட்ரேட்ஸ்லாம் கரெக்டாக ஹேப்பன் ஆச்சா, இதுதான் நம்மளோட விஷயம். அதுக்கடுத்தது என்ன பண்ணால், இது என்ன பிடிஆர் 4 hourல சம்திங், இது ஓபியோ எஃப்இஜியோ 4 hourல அங்கேருந்து செல் அடிச்சாலும் நியூயார்க்ல பயங்கரமா. 4 hourல எஃப்இஜி டே ஐஆர்எல் வேற. அதான் கொஞ்சம் ஏடா உடமா மார்க்கிங்ல பார்த்தாலே தெரியும் பாருங்க. டே ஐஆர்எல் தென் 4 hour எஃப்இஜி 1 hourல ஓபி ஏதோ ஒன்று டேப் ஆயிருப்பானுங்க. இல்லை 1 hourல எஃப்இஜி தான். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், சரி அப்படியே இருக்கட்டும். 1 hourல எஃப்இஜி, இது அப்படியே இருக்கட்டும். 1 hour எஃப்இஜி 5 minute தான் நம்ம டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் படி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 minute. ஓ, இந்த ட்ரேடா, இது ஃப்ரைடே, இது இல்லை, இது இருக்கு, இது டிடிஓ, இதை விட்டுடலாம். பாருங்க, நியூஸ் கேண்டில் இது 7 மணிக்கு நியூஸ் வந்தது. அதோட 1.5 மணி நேரம் கழிச்சு மேக்ரோஸ் அப்போ தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். இது எப்போ நடக்கிறது தான், மார்க்கெட் நோட் பண்ண தெரியும் அழகாக பொறுமையாக. இந்த நியூஸ் கேண்டில் வந்து எம்எஸ்எஸ் எப்படி பார்க்கணும்னா, உங்களுக்கு ஃபுல்லாக இது ஒரே அடியா லோ அடிச்சு தூக்கி எல்லாரும் போயிட்டான். இங்கே வந்து நான் தலைகளாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு இதை ஒரு லோன் கன்சல்ட் பண்ணி ஐன் கன்சல்ட் பண்ணி இங்கே வந்து இப்படி மாறிட்டு போனால் தான் எடுப்போம்னா ஒன்றத்தையும் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இருக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் 4 hour 1 hour 1 day அதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் டைம் ஃப்ரேம் இப்போ 4 hourனா 15, எது வந்தாலும் 15 or 5 minute நீங்கள் உங்களுக்கு எம்எஸ்எஸ் கிளியராக கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த லோ வரைக்கும் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். இதுக்குள்ளாரியே மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணிட்டு ஒரு புஷ் கொடுக்கும்போது எஃப்இஜியோ ஓபியோ எம்எஸ்எஸ் இல்லைன்னா கூட எடுக்கலாம். அப்படி சொல்கிறேன் நான். இங்கே வந்தால் தான் எம்எஸ்எஸ்ன்னு இல்லை, இங்கே வரும்போதே எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, இங்கே அவன் டேப் ஆன டைம் பார்த்துக்கோங்க 8:45 மேக்ரோஸ் முடிஞ்ச உடனே. நெக்ஸ்ட் அடுத்த மேக்ரோஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பான் கீழே வரத்துக்கு. இப்போ இந்த ட்ரேட் எடுத்து பாருங்க எவ்வளோ ஆர்ஆர் கிடைக்குதுன்னு. அரௌண்ட் இந்த ட்ரேடோட என்ட்ரி பாயிண்ட் 1.03 268 அவ்வளோதான். எஸ்எல் இங்கேயே வைங்க போதும். டிபி ஃபர்ஸ்ட் டிபி இந்த லோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் விழத்துலாம் நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோ விழும் இவ்வளோ விழும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நான் இன்ட்ராடேக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து ஸ்விங் ட்ரேடரை அப்படியே கன்வெர்ட் பண்ணி விட்றதா இருந்தால் இதெல்லாமே ஓடிபிஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த லோ வச்சுக்கலாம். நான் இங்கே வச்சல, இதை கூட இல்லாமல் நீங்கள் இங்கே கூட வச்சுக்கலான்ற மொமெண்டம் இருக்கிறதுனால சொல்கிறேன் கைஸ், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இந்த லோ அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன் இன்ட்ராடே ட்ரேடரா. ஸ்விங்கெல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து பொறுமையாக வந்து 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 இப்போ இங்கேயே நிற்குது. அவ்வளோ பொறுமை மனசு வந்து நல்லா தாங்கணும். இங்கே வரணும், இங்கே வரத்துக்குலாம் வந்து டைம் எடுக்குதுன்னா மூளை வந்து ஓகே சொல்லும், நம்ம எமோஷன்ஸ்லாம் நம்ம தடுக்கும். ஸோ இது ஒரு 4 hour நீங்கள் அப்படியே டாப் டு பாட்டம் நான் ட்ரேடர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் 5.6 5.8 போயிருக்கு.
அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. 4 hour எனஃப் ரொம்ப எனஃப். நல்லாவே இருக்கும் ட்ரேட். ஓகே, இது வந்து வெனஸ்டே ட்ரேட். சரி, வெனஸ்டே ஒரு 4 hour. ஆல்ரெடி நான் இங்கே சொல்லியிருந்தேன் சிபிஐ ஒரு 3 hour, இது ஒரு 4 hour 7 hour. இதுவே டியூஸ்டே வெனஸ்டே 2 ட்ரேட். மண்டே நோ ட்ரேட்ஸ். சாரி, இதான் டியூஸ்டேவா, இது வெனஸ்டே. அப்போ இது வந்து ரெண்டுமே வெனஸ்டே. ஓகே, வெனஸ்டேவே வந்து சாரி, வெனஸ்டே சிபிஐ ஒரு 3 hour, தென் ஃபால் ஒரு 4 hour 7 hour. இங்கே ஒரு 3 hour சம்திங்கா, ஒரு நிமிஷம், அது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். சாரி கை சொல்லுறேன். டே டைம் ஃப்ரேமில் வெனஸ்டே எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வெனஸ்டே வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமோட ஐஆர்எல்ல வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் நான் செல் ஆகணும் எதிர்பார்ப்பேன். சிபிஐ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பெரிய நியூஸஸ் பிபிஐ சிபிஐ எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ நான் திருப்பி சிபிஐ ஓகேவா, இப்போ ஜனவரியில் ரீட்டைல் சேல்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட், ரீட்டைல் சேல்ஸ் எப்படி இருக்குது? இவன் ப்ளஸில் இருக்கான் யூஎஸ்டிக்கு. தென் இவனும் சரியில்லை. மேக்ஸிமம் வந்து பிஆர்எஸ் மூவ்மெண்ட்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம், டபுள் சைட் நியூஸாக தான் அமையும். ஓகே, 7 o'clock இது. இந்த இடத்துல 4 hour போகிறோம். 4 hour போயிட்டு எதனா பீரியட் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, அதே எஃப்இஜி தான் இருக்குது. தென் 1 hour போகலாம். 1 hour போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்காங்க. இதோ இந்த எஃப்இஜி சொல்கிறேன், இங்கே எஃப்இஜி இருக்குது. சரி, இப்போ இதில் டர்ஸ்டே பாருங்கள். நீங்கள் டிடிஓ 10:30 மணி கேண்டில், அதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் இதான் நம்ம டிடிஓ. டிஃப்ரெண்ட் ஷேடர்ஸ் ஆரஞ்சு கலர். ஓகே, இங்கேயே இருக்குது, தெளிவாக இருக்குது. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஒன்றுமே இல்லை. நீ செம்ம எஸ்எல், பயங்கர எஸ்எல். எனக்கு நான் பண்ணது பெரிய தப்பு என்னன்னா, இதில் வந்து ஒரு பிரேக்கர் கன்சிடர் பண்ணேன் இந்த இடத்துல. என்னோட மிஸ்டேக் சொல்கிறேன். நான் டர்ஸ்டே யூவில் எஸ்எல் வரணும்னு ஜிபிபி வீடியோ ரெக்கார்டிங்கில் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து நான் இதை தான் பிரேக்கராக கன்சிடர் பண்ணி மார்க்கெட் இங்கே ரீச் ஆகிட்டு நைட்டு ஃபுல்லாக நின்றுட்டு வேறு என்ன பண்ணால், கரெக்டாக லண்டன் மார்க்கெட்டில் தான் போயிட்டு இந்த ஐயை தூக்குனானுங்க. பாருங்க, ஐ ஆஃப் த டே மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். தூக்குனானுங்களா? ஏன் சதிதான், எல்லாமே சதிதான். தூக்குச்சு. சரி, எனக்கு கிளியராக இருந்தது பார்க்கறதுக்கு. நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன் கைஸ், அவ்வளோதான். எஸ்எல் அன்னைக்கு இது வந்து ஏ, இது வந்து எம். பொறுமையாக எம்எஸ்எஸ் கொடுத்து நான் இங்கே எடுத்த என்ட்ரி, இந்த எஃப்இஜியில் இங்கே எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான், லாஸ் ஆயிடுச்சு. தெரியுதா? நியூஸ் வந்தது, பிபிஐ லாஸ் பண்ணி விட்டுச்சு. அப்படியே மேலே போய் லாஸ் அடிச்சுது, மேலே போயாச்சு. எஸ்எல் தான் இது. இந்த லிக்விடிட்டி வந்து நான் மனசில் வச்சு வானா இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் நான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் பிரேக்கர் கொஞ்சம் கரெக்டாக போயிடுன்னு பார்த்தேன். ஏன்னா இப்போ அதை நான் பிரேக்கராக கொஞ்சம் கன்சிடர் பண்ணாமல் கம்முன்னு இருந்து இந்த லிக்விடிட்டிலாம் கண்ணில் பார்த்துருந்தா ப்ரீமியம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். இதில் பாருங்கள், இந்த ஹை டு லோ ப்ரீமியம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அது கீழே தானே எல்லாம் இருக்குது, எல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். ஸோ இது ஒரு 1% லாஸ். இது காலி. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு லாஸ் தான். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்படியே உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சிச்சிங்க, எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கன்சல்டேட் தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது 1 day டைம் ஃப்ரேமில் ஃப்ரைடே நியூஸஸே கிடையாது. ஓகே, ஃப்ரைடே நியூஸஸே கிடையாது. தேர்ஸ்டே லாஸ் ஆனது காரணம் எல்லாமே பேரிஸ், தெரியுதா? எல்லாமே பேரிஸ் ஃபார் யூஎஸ்டி தான் சொன்னேன். இந்த வீக்கே அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவன் அப்படியே போயிட்டே இருந்தான். பட் ஸ்டில் அவன் வந்து பேரிஸை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற அளவுக்கு டேட்டாஸ் எதுவுமே கிடையாது. டிஎக்ஸ்ஐயை ஃபுல்லாக ட்ரெண்டே மாற்றுற அளவுக்கு டேட்டாஸ் கிடையாது. ஓகே, நியூட்ரல். போத் த டேஸ் ஆர் நியூட்ரல். சிம்பிள், இதில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த மாதிரிலாம் அமைஞ்சது வச்சுக்கோங்களேன். இந்த ஒரே ஒரு இன்சைட் கேண்டில், இந்த இதுக்கு இது இன்சைட் கேண்டில். இதோட ஐ எடுத்துட்டா இதோட லோ எடுக்கிறதுக்கு சீக்கிரமாக வருவோம். ஃப்ரைடே எடுப்பான்னு பார்த்தா எடுக்கல. ஆனால் செட்டப் அமைஞ்சிடும். ஓகே, 4 hour இது ஃபுல்லாக பிஎஸ்எல். அப்போ தான் புரிஞ்சுது என் மண்டேக்கு. எதுவும் இல்லை. அண்ட் 1 hour போகிறேன். 1 hourல பாருங்க, 10:30 கேண்டில் டிடிஓ. ஓகே, 10:30 கேண்டில் மார்க் பண்ணியாச்சா? நான் அதில் மார்க் பண்ணிட்டேன்னா பார்த்தேன், மார்க்கெட் வந்து ப்ரீமியம் போயாச்சு. நைட்டோட நைட்டாக போயிடுச்சு அன்றைக்கி. இந்த ஹை டு லோ நான் ஃபிப்பை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டோட எஃப்இஜி வந்து ஆல்ரெடி நைட்டே டேப்பு. ஓகேங்களா? நான் என்ன நினச்சேன், நான் இங்கே என்ன ட்ரேட் எடுத்தேன்றதை சொல்லிடுறேன். அப்போ நான் தப்பிச்சேன்றதையும் நான் சொல்லிடுறேன். என்ன எப்படி தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே தப்பிச்சிட்டேன்னு தான் சொல்லணும் நான்.
சரி 15 மினிட் வரேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் 1 ஹவரில் பிரேக்கை கன்சிடர் பண்ணி டேர்ஸ்டே வந்து ஏஎம்டி பார்த்து எஸ்எல் வாங்கினேன். அது வந்து தவிர்க்க முடியாது. எப்படின்னா இந்த நீங்கள் சொல்லலாம் லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பட் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், அது கரெக்டாக வேலை செய்யும். புரியுதுங்களா? ஒரு நாள் நம்ம ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலாம், ஒரு நாள் நம்ம ஸ்ட்ராட்டஜி விட்டுறக்கூடாது. எல்லா நேரத்துலையும் அது மாதிரி நம்மளுக்கு நடக்காது. ஓகே, ஸோ அப்படிதான் வந்து நம்ம மறுநாள் இங்கே என்ன கன்சிடர் பண்ண டிலேடு ப்ரொட்ராக்ஷன், அது நீங்கள் எடுத்து மேனிபுலேஷன் மட்டும் இருக்காது, மிச்சம்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இங்கே திருப்பியும் பார்த்தேன். இங்கே பார்க்கும்போது ஃப்ரைடேவும் அதே செட்டப் தான், இதுவும் கன்சல்டேஷன் தான். இங்கே வந்து மார்க்கெட்டு பொறுமையாக வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள டீப்பாக உள்ளே போயிட்டு இங்கேருந்து ஃபால் அடிச்சானுங்க. எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு நான் எங்கன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். எனக்கு இங்கேருந்து வெளியே வந்தானா, லண்டன் மேலே போகிறானா, நான் இதெல்லாத்தையும் தூக்கிடுவான், இதெல்லாத்தையும் தூக்கிட்டு திருப்பி வருவான்னு பார்த்தேன். பட் நியூயார்க்கில் வரும்போது எனக்கு ட்ரேட் எப்படி அக்வயர் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் தப்பிச்சேன், இதோட எஸ்எல் வாங்க வேண்டிய ட்ரேட் தான் தப்பிச்சேன். சாரிங்க, 15ல் ஒரு ட்ரேடு, அதுக்கப்புறம் அது வந்து 5 மினிட்ல நான் சார்ட்டுக்கு உள்ள முன்னாடி வந்ததுனால நான் வந்து முன்னாடி ட்ரேட் எடுத்தேன். எங்க இதோ இங்கே இருக்கு பாருங்க, இது ஏ. இங்கே மார்க்கெட் பொறுமையாக வெளியே வந்துட்டு டிலேடு ப்ரொட்ராக்ஷன், அதனால டி கிடையாது, சாரி எம் மேனிபுலேஷன் கிடையாது, இந்த டிடிஓ தான் மேனிபுலேஷனே. மேலே மேனிபுலேஷன் ஆகிட்டு கரெக்டாக ஐஓஎஃப்டி பார்த்துட்டு எடுத்தேன் நான். இந்த இடத்துல நானே எடுத்த ட்ரேடே. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக ஃபால் ஆச்சு. இந்த ட்ரேடில் இதான் எஸ்எல், ஏன்னா இங்கே மேனிபுலேட் பண்ணிட்டு தான் வரோம். டிபி சொல்லிடுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இது 3R தாராளமாக போதும். அடுத்தது இந்த லோ, இந்த லோ வைக்கல, டேரெக்டாக இதை வைக்கல, இந்த லோ 4.2R. ஓகேங்களா? 3Rனே கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த லோ வரைக்குமே. இதை 5 மினிட்டை திருப்பி ரீஎன்ட்ரியாகவும் பிடிச்சிருக்கலாம், பார்த்துருந்தவங்க. இது ஒரு ஹைனா, இது ஒரு லோ, அப்போ திருப்பி இது ஒரு ஹை போயிருக்கு, அங்கேருந்து ஒரு லோ வந்திருக்கு. எந்த லோ? இந்த லோ உடச்சி இங்கே ஒரு லோ வந்திருக்கு, திருப்பி உள்ளே போகுது. உள்ளே போகும்போது இது எனக்கு ஒபி ஃபால், இப்படியும் பிடிக்கலாம், திருப்பி பிடிக்கிறவங்க என்ட்ரியை பிடிச்சிருந்தா நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேவா? சடனா அடித்தான், பயங்கரமாக போனானுங்க, கட்ட கட்ட கடன்னு மேலே போனான். ஒன்றுமே புரியல எனக்கு. சரி கம்மன் உட்காந்துருந்தேன். சரி இன்னைக்கு வந்து நம்ம தப்பிச்சிட்டோம், இதான் நான் தப்பிச்சேன்னு சொன்னது. என்னன்னா இங்கே நேற்று நடந்தது பார்த்தீங்களா, இது நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கும் நடந்திருக்கும். ஆனால் இங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆனது மட்டும் கவனிங்க. நேற்று இங்கே மார்க்கெட் கொஞ்சோண்டு செல் ஆகிட்டு உடனே போய் எனக்கு எஸ்எல் கொடுத்துருச்சு. இதே சினாரியோ ஃபெயில் ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்கே நான் ப்ரீமியமில் இருக்கும்போது ட்ரை பண்ணேன். இந்த 0.5 வந்த பிறகு ட்ரை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இதை எடுக்காம அப்புறம் மேலே போயிட்டு திருப்பி வரான். ஆக மொத்தத்தில் இங்கேயே நான் வந்து தப்பிச்சிட்டேன், ஜஸ்ட் தான் தப்பிச்சேன். பட் இங்கே நான் பார்த்தது ப்ரீமியமில் கொஞ்சம் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் ஆக்ட் ஆகும்போது கரெக்டாக போச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? அது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வரேன். இது என்னன்னா 1 ஹவரோட ஓபி, சாரி 1 ஹவரோட எஃப்இஜி. அதான் நான் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் கிளாஸ்ல எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஹெச்டிஎஃபோட கீழே ஒரு வந்தால் மட்டும் உங்களுக்கு எல்டிஎஃப் கம்பைன் பண்ணி டிலேடு ப்ரொட்ராக்ஷன் எடுங்க, இல்லை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே மேலே போயிட்டு இங்கே நான் வந்து இது பிடிச்சேன்ல யூரோ யூஎஸ்ல ஒரு 4.2R பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் கோல்டில் ஒரு 2 பிடிச்சேன். பட் இதே நேரத்தில் உங்களுக்கு ஜிபிபி வந்து செம்ம ப்ராஃபிட் வந்தது. நான் யூரோ பிடிச்சது ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். எல்லாமே முன்னாடியே கொடுத்துருந்தது தான். யூரோ யூஎஸ்டி அந்த சிபிஐல கூட நான் சொன்ன பாருங்க, இந்த எஃப்இஜி யூரோ யூஎஸ்டி கொடுத்து அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் லீட் ஆகிட்டு போயிட்டு இருந்தது மேலே, போயிட்டு ஈவினிங் தூக்கிட்டு போய் அடிச்சானுங்க மேலே. ஜிபிபி இது இதோ யூரோ யூஎஸ்டி. ஓகே அதை விட்டுறலாம், அதான் எடுக்கல. இதுதான் தேர்ஸ்டே அன்னைக்கே வெனஸ்டேவே ஒரு சேல் ஆனது. எஸ்எம்டி ஃபார்ம் ஆச்சு போல. நான் ஜிபியில் எக்ஸ்பிளைன் பண்ண இதில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ எங்கள் யூனிகான் எடுத்து வேஸ்ட்டாக லாஸ் பண்ணது. தேர்ஸ்டே யூனிகான் இங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ் ஆச்சு. தேர்ஸ்டே ஆனால் லாஸ் நான் காமிக்கிறேன். இதான் ஃபஸ்ட்டே சொன்னது, இங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டும் அங்கே போச்சு. டிஎக்ஸ்ஒய் இது மார்க்கெட்டு உள்ளே போச்சு. சரி திருப்பி வரும்னு பார்த்தா அவ்வளோதான், லாஸு எடுத்துகிட்டு போய் மேலே முடிச்சிட்டானுங்க நமக்கு அதையே தேர்ஸ்டே அன்னைக்கு. ஸோ அதுக்கான ரீசன் அன்றைக்கே நான் லாஸ் பண்ணதுக்கான ரீசன், ஃபுல் ரீசன். நெக்ஸ்ட்டு வந்தானுங்க ஃப்ரைடே வந்தானுங்க, அதுக்கான ட்ரேட் ஃப்ரைடே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஜிபிபியில். ஜிபிபி எப்படி மேலே நல்லா போயிட்டு இப்படி வரும்னு போட்டிருக்கானா,
அதுதான் ஜிபிபியில் கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்தது. அங்கே புரிஞ்சிச்சு எனக்கு ஏன் போகுதுன்னு சொல்லிட்டு. அவனும் இங்கே வந்து 7:45 கடற்கடன்னு மேலே பை மீன்ஸ் சும்மா இல்லை, அது நல்ல ஒரு எஃபெக்டிவான பை. 675 இந்த பேருக்கு. அது இப்போ கோல்டு திடீர்னு 20 பாயிண்ட் 5 பாயிண்ட் போனால் எல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த பேருக்கு இது நல்ல பை தான். அங்கேருந்து கரெக்டாக செல் ஆனால் 1 ஹவர் எஃபிஜி 15 மினிட் எஃபிஜி அதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே என்ன இருக்குது, இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே எதுவுமே இல்லை 15 மினிட்ல. வெறும் அது டே 5000 மட்டும் தொட்டுட்டு அப்படியே இறங்குச்சா, எனக்கு அதான் புரியல. இங்கே நான் விட்டுட்டு என்ட்ரி எதுவுமே எடுக்கல. 5 மினிட்லையும் நான் எதுவும் ட்ரை பண்ணல பெருசாக. இங்கேருந்து இது வரையும் பிடிச்சது அவ்வளோதான். இந்த என்ட்ரி தான், இந்த செல்லை தான் பிடிச்சேன். இதை பிடிக்கல, இதை பிடிக்கவும் மாட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நான் ஹோல்ட் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன் மேக்ஸிமம். ஓகே, அதை வந்து நம்ம இங்கே போட்டிருப்போம். யூரோ யூஎஸ்டி மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடு 4.2 ஹவர் அது தானே புக் பண்ணுது, வேலை முடிஞ்சுது. ஜிபிபி அதுக்கப்புறம் போய் டேப் ஆச்சு, நம்ம அதை எடுக்கல. ஃபஸ்ட்டே இங்கே போயிட்டு வரும்னு சொன்னது மீன். இது வந்து சும்மா ஃபஸ்ட்டே போயிட்டு வரும் சொன்னது மீன்ஸ் எதுக்காக சொல்கிறேன்றது புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே வந்து எப்படி சொல்கிறது, எல்லார் போலையும் முடிஞ்ச மார்க்கெட்டை மட்டும் சொல்லிட்டு யார் வேணாலும் சொல்லிடலான்றதுக்காக நான் சொல்லலை. நான் சிமெண்ட்டாக ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா, உண்மையாக சொல்கிறேன்றது தெரியணும்ல. எப்பவும் போல முடிஞ்ச சார்ட்ஸை வச்சு அனலைசிஸ் பண்ணிட்டு நானும் பண்ணிட்டேன்னு சொல்கிறது வேறு விஷயம். உண்மையிலே அதை பிஃபோராக அனலைஸ் பண்ணோம், அதான் நம்ம ட்ரேட் எடுத்தோன்றது தெரியணும், அதான் மெயின். ஸோ அதனால் அதை காமிச்சு சொல்கிறது. இது வேணும்ட்டே வந்து நம்ம பெருமைக்காக ஒவ்வொரு முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை. ஒரு ப்ரூஃப், ஆஸ் ஏ ப்ரூஃப் இன்னும் ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டின்றது வந்து இதுதான், வேறு எதுவும் கிடையாது. கரெக்டுங்களா? இந்த சார்ட்ஸில் நான் எதுவுமே என்னோட பேர் எதுவும் மாற்றலை, எல்லாமே வந்து பர்ஃபெக்டான டவுன்லோட் பண்ணி போட்டது தான். எதுவும் எடிட்டிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, இது எங்களோட கிளாஸ் சர்வர், எங்களோட டிஸ்கார்டு, இது ட்ரேடெக்ஸ் அகாடமியோட பர்சனல் டிஸ்கார்ட். ஸோ நம்ம எதை டீச் பண்ணுறோம், இது வந்து ட்ரேட் பிளான். வாரம் மண்டே டு ஃப்ரைடே அப்டேட்ஸாக கொடுத்ததை அவங்களுக்கு என்ன நான் சொல்லி கொடுத்தனோ அதை ஃபுல்லாகவே ஒரு ட்ரேட் பிளான் கிளியராக கொடுத்து புரிய வைப்பேன். ஓகே, ஸ்டே சேஃப் காய்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸோட மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டே சேஃப்னா நான் எழுத்து சொல்ல, மார்க்கெட்டை ஸ்டே பாருங்க, ஃபண்டமெண்டல்ஸோட ட்ரேட் பண்ணுங்க. கம்மிங் வீக் ட்ரம்ப்பு மார்க்கெட் ஹாலிடேல பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் மண்டே என்ன பேசணும் சொல்லி டியூஷன் ரெடி பண்ணுங்க. மீம் காயின் வேறு லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. நல்லா ஒரு 3 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் 3 பில்லியன் வேல்யூஷன் போயிடுச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ட்ரம்ப் காயின், மீம் காயின் எல்லாம் அப்படிதான் சம்பாதிப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சம்பாதிப்போம், அதுக்கப்புறம் அது பக்கம்லாம் போகலாம். ஓகே, ஏன்னா அதை பற்றி நிறைய கேள்விகள் எனக்கு வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி மீம் காயின்ஸ்லாம் வரும்போது எலெக்ஷனில் ஜெயிச்ச பிரசிடென்ட்டே பண்ணுறாரு, என்னத்தை பண்ணுறது? அதான் ஸ்டேபிள் கிடையாது. அவங்களாம் இன்சைடர் ட்ரேடிங் வச்சு முன்னாடியே முடிச்சுடுவாங்க அவங்க வேல்யூஷன்ஸ்லாம். நம்ம ஒரு ஸ்டேபிளாக இருக்கா, ஒரு ஃபாரெக்ஸ் பண்ணிங்களா பண்ணுங்க. அதை ஒரு ஃபண்டமெண்டல்ஸோட கம்பைன் பண்ணிட்டு டெக்னிக்கலாக வீக்லி ஒரு 2 ட்ரேட், அது 2 ஹவரோ 3 ஹவரோ 0.5 ரிஸ்கோ 1% ரிஸ்கோ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி மந்த்லி பார்த்தீங்கனாலே ஒரு 8 ட்ரேட் நீங்கள் 5 ட்ரேட் ஜெயிச்சாலே போதும். அரௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6% 7% உங்கள் ப்ராஃபிட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டாக இருப்பீங்க. இந்த ஒரு 50K நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்ல ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம். தேங்க்யூ கைஸ்.